வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி இல்லம் உட்பட 3 நட்சத்திர விடுதிகளுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை தொடர்ந்து வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் சோதனை செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் பைனான்ஸ் நிறுவனம் கொடுத்த தொல்லையால் தனது கணவர் தற்கொலை செய்து கொண்டதாக அவரது மனைவி புகார் அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவையில் மீன்பிடி தடை காலத்தில் விசைப்படகுகளை சீரமைக்க நிவாரணம் வழங்குவதைப் போல வைப்பர் படகுகளை சீரமைக்கவும் நிவாரணம் வழங்க வேண்டும் என வம்பாக்கீரபாளையம் மீனவ கிராம நிர்வாக ஆலய குழு கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. ஏனாமில் கடந்த 45 நாட்களாக சரிவர குப்பைகள் அகற்றப்படாததால் பல்வேறு பகுதிகளில் குவிந்துள்ள குப்பைகளை தீயிட்டு கொளுத்துவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இனி வருவது விரிவான செய்திகள். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி இல்லம் உட்பட 3 நட்சத்திர விடுதிகளுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை தொடர்ந்து வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் சோதனை செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கடற்கரை சாலை அருகில் ஹோட்டல் பிரமனேடுக்கு இமெயில் மூலம் இன்று காலை வெடிகுண்டு மிரட்டல் ஒன்று வந்தது. இதனை அடுத்து போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாயுடன் சோதனையில் ஈடுபட்டிருந்த போது ஈஸ்வரன் கோவில் வீதி மற்றும் காந்தி வீதியில் உள்ள ஹோட்டல்களுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. தொடர்ந்து அந்த விடுதிகள் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாயுடன் சோதனையில் ஈடுபட்டனர். இதனிடையே கதிர்காமம் பகுதியில் அமைந்துள்ள முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டிற்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை தொடர்ந்து அங்கேயும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் சோதனை நடத்தினர். புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆளுநர் மாளிகை, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், தீயணைப்புத்துறை தலைமை அலுவலகத்திற்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது. தற்போது முதலமைச்சர் வீடு, புகழ்பெற்ற தனியார் விடுதிகளுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மிரட்டல்கள் அனைத்தும் இமெயில் மூலம் வந்துள்ளதால் சைபர் கிரைம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் பைனான்ஸ் நிறுவனம் கொடுத்த தொல்லையால் தனது கணவர் தற்கொலை செய்து கொண்டதாக அவரது மனைவி புகார் அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருக்கனூர் அடுத்த சோரப்பட்டு தென்னஞ்சாலை வீதியை சேர்ந்தவர் பெரியண்ணா சாமி, வயது 59, மளிகை கடை நடத்தி வருகிறார். இவரது மனைவி கௌரி, 2 மகன்கள், 1 மகள் உள்ளனர். பெரியண்ணா சாமி கடந்த மார்ச் 15ஆம் தேதி வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து திருக்கனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் அவரது மளிகை கடையை திறந்து பார்த்தபோது அங்கு கடிதம் ஒன்று இருந்துள்ளது. அதில் தனியார் நிதி நிறுவனத்தில் பெற்ற கடனுக்காக தன்னை அவமானப்படுத்தியதால் தற்கொலை செய்து கொள்வதாக எழுதியிருப்பதாக அவரது மனைவி கௌரி மீண்டும் திருக்கனூர் போலீசில் புகார் அளித்தார். இதையடுத்து கடிதத்தின் உண்மை தன்மை குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். புதுவையில் மீன்பிடி தடை காலத்தில் விசைப்படகுகளை சீரமைக்க நிவாரணம் வழங்குவதைப் போல பைப்பர் படகுகளை சீரமைக்கவும் நிவாரணம் வழங்க வேண்டும் என வம்பாக்கீரபாளையம் மீனவ கிராம நிர்வாக ஆலய குழு கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. புதுவையில் மீன்வளத்தை பாதுகாக்கும் வகையில் ஆண்டுதோறும் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரையில் 61 நாட்கள் மீன்பிடி தடை காலம் கடைபிடிக்கப்படுகிறது. அக்கால கட்டத்தில் விசைப்படகு, பைப்பர் படகுகளுக்கு மீன்பிடிக்க தடை விதிக்கப்படுகிறது. நாட்டுப்படகான வல்லம் உள்ளிட்டவை மட்டும் கடலோரத்தில் குறிப்பிட்ட தொலைவு வரை மீன்பிடிக்க அனுமதிக்கப்படுகிறது. மீன்பிடி தடை காலத்தில் விசைப்படகுகளை சீரமைக்க நிவாரணத் தொகை வழங்கப்படுகிறது. ஆனால் பைப்பர் படகு சீரமைப்புக்கு நிவாரணத் தொகை வழங்கப்படுவதில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி வம்பாக்கீரபாளையம் மீனவ கிராம நிர்வாக ஆலய குழுவினர் அதன் தலைவர் பிரவீன் தலைமையில் அங்காளம்மன் கோவில் வளாகத்தில் வெள்ளிக்கிழமை கூடினர். இதில் 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் மீன்பிடி தடை காலத்தில் விசைப்படகுகளை சீரமைக்க நிவாரணம் வழங்குவது போல பைப்பர் படகுகளை சீரமைக்கவும் நிவாரணம் வழங்க வேண்டும், டீசல் மானியம் வழங்க வேண்டும் என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த பைப்பர் போட்ட அனைத்துக்குமே நிதி ஒதுக்கப்படல. எங்களை 10 நாள் 15 நாள் கடலுக்கு போவானு சொல்ற இந்த அரசாங்கம். ஆனா இந்த அரசாங்கம் 10-15 நாள் போவாதுக்கு எங்களுக்கு என்ன இவங்க கொடுக்கறாங்க? நாங்க எதற்கோசம் நிக்கணும்? இதுதான் எங்களுக்கு முக்கியமான கேள்விகளே. ஏனாமில் கடந்த 45 நாட்களாக சரிவர குப்பைகள் அகற்றப்படாததால் பல்வேறு பகுதிகளில் குவிந்துள்ள குப்பைகளை தீயிட்டு கொளுத்துவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியம் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே உள்ளது. ஏனாம் பிராந்தியத்தில் தினமும் சேகரிக்கப்படும் குப்பைகளை கொட்டுவதற்காக கனகலாப்பேட் என்ற பகுதியில் தனி இடம் ஒதுக்கப்பட்டு இருந்தது. சுற்றி பகுதியில் உள்ள மக்கள் சுகாதார சீர்கேட்டால் பாதிக்கப்படுவதாக கூறி February 25
25ஆம் தேதி மூடப்பட்டது. இதனால் குப்பை கொட்ட இடமில்லாத காரணத்தினால் கடந்த 45 நாட்களாக ஏனாமில் உள்ள குப்பைகள் அனைத்தும் அந்தந்த வீதிகளிலேயே கொட்டப்படுகிறது. இதனால் ஏனாமின் அனைத்து சாலைகளிலும் குப்பை குவிந்துள்ளது. குப்பைகளை கொட்ட இடமில்லாத காரணத்தினால் குப்பை அள்ளும் தனியார் நிறுவனம் முக்கிய சந்திப்புகளில் உள்ள குப்பைகளை ஒன்று சேர்த்து எரித்து வருகின்றன. இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது. உடனடியாக அரசு குப்பையை கொட்டும் மையத்தை ஏற்படுத்தி பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. புதுச்சேரியில் 3 பேர் கொல்லப்பட்ட வழக்கில் நீதிமன்றத்தில் சரணடைந்த நபரை போலீஸ் காவலில் எடுத்து காவல்துறையினர் விசாரித்த நிலையில் அவர் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார். புதுச்சேரி ரெயின்போ நகரில் கடந்த பிப்ரவரி மாதம் நகரை சேர்ந்த தேவா வயது 21, ஜே நகரை சேர்ந்த ஆதித்யா வயது 20 ஆகியோர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் பிரபல ரவுடி சத்யா உட்பட 13 பேர்களை பெரியகடை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் தொடர்புடையவராக கருதப்பட்ட சத்யாவின் சகோதரர் சங்கர் வயது 33 தலைமறைவானார். அவர் ஏப்ரல் 4ஆம் தேதி புதுச்சேரி நீதிமன்றத்தில் சரணடைந்தார். தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவின்படி காலாப்பட்டு மத்திய சிறையில் அவர் அடைக்கப்பட்டார். சங்கரை காவலில் எடுத்து விசாரிக்க பெரியகடை போலீசார் புதுச்சேரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். மனுவின் மீது விசாரணை நடத்திய நீதிபதி சங்கரை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்கினார். அதன்படி சங்கரை போலீசார் காவலில் வைத்து விசாரணை நடத்தினர். பின்னர் நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டதாக போலீசார் கூறினர். புதுவையில் 9 பேரிடம் இணைய வழியில் மர்ம நபர்கள் ரூபாய் 1.15 லட்சத்தை நூதனமாக மோசடி செய்தது குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கடேசன், தொழிலதிபர். இவரது வாட்ஸ்அப்பில் தனியார் வங்கியின் பெயரில் மர்ம நபர்கள் குறுந்தகவல் அனுப்பி ரூபாய் 23,000 மோசடி செய்துள்ளனர். இதேபோல புதுச்சேரி ரெயின்போ நகரை சேர்ந்தவர் விக்னேஷ் விஷ்ணு. இவரது வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் 27,000, புதுச்சேரியைச் சேர்ந்த கிருஷ்ணகுமாரிடமிருந்து ரூபாய் 19,500, ராஜேஷிடம் ரூபாய் 10,100 என இணைய வழியில் மர்ம நபர்கள் மோசடி செய்துள்ளனர். அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த வேலன்கனியிடம் ரூபாய் 2,000, அதே பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசிடம் ரூபாய் 2,000, ரெட்டியார்பாளையத்தைச் சேர்ந்த செந்தில்குமாரிடம் ரூபாய் 6,000, மூர்த்திக்குப்பத்தைச் சேர்ந்த ராஜ்குமாரிடம் ரூபாய் 5,000 என மர்ம நபர்கள் இணைய வழி மோசடியில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோல் காரைக்காலை சேர்ந்த அபினவ் குமாரை கைபேசியில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் தனியார் கொரியர் நிறுவன அதிகாரி போல பேசி ரூபாய் 19,000 ஏமாற்றியுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குருமாம்பேட் கிராமத்தில் அமைந்துள்ள வீட்டு வசதி வாரியம் பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால் மறுசீரமைத்தல் மற்றும் ஃபேவர் பிளாக் சாலை வசதி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை அமைச்சர் சரவணன் குமார் தொடங்கி வைத்தார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குருமாம்பேட் பகுதியில் பில்லேனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் மூலம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் குருமாம்பேட் கிராமத்தில் அமைந்துள்ள வீட்டு வசதி வாரியம் பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால் மறுசீரமைத்தல் மற்றும் ஃபேவர் பிளாக் சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 57 லட்சம் மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான சரவணன் குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் எலன் சர்மிளாநாதன், இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார், பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் ஜே தியாகராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். உப்பளம் தொகுதிக்குட்பட்ட உடையார் தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் ஆலய கோவில் கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து நடைபெற்ற மண்டல பூஜையில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட உடையார் தோட்டம் பகுதியில் ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. கடந்த மாதம் 3ஆம் தேதி ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நாள்தோறும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் இன்று 48ஆம் மண்டல பூஜை மற்றும் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அபிஷேகம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அதிமுக மாநில செயலாளரும் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். கோவில் அறங்காவல் குழு சார்பில் அவருக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. முன்னதாக விழாவில் கலந்து கொண்ட 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு முன்னாள் எம்எல்ஏ அன்பழகன் அன்னதானமும் வழங்கி சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் ஆலய நிர்வாகிகள், ஊர் பெரியவர்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.
அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தனது பிறந்த நாளை ஒட்டி 600க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவை மற்றும் சலவை தொழிலாளர்களுக்கு அயன் பாக்ஸ் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் பிறந்த நாள் விழா வருகின்ற 24ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. தனது பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தனது சொந்த செலவில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக முருகப்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவில் தொடரில் 600க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு புடவையும் சலவை தொழிலாளிகளுக்கு அயன் பாக்ஸும் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். மேலும் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியினை தொகுதி கழக செயலாளர் ராஜா மற்றும் வார்டு கழக செயலாளர் அப்பு ஆகியோர் செய்திருந்தார்கள். மேலும் அவை தலைவர் ராஜேந்திரன், ஆர்கே நகர் வார்டு செயலாளர் பாலு மற்றும் மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் ஜீவா, வார்டு நிர்வாகிகள் பாலாஜி, பாரதி, அசோக் ராஜ், காத்தவராயன், குமரேசன், முத்துலிங்கம், விஸ்வா என கழக நிர்வாகிகள், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூரில் கட்டி முடிக்கப்பட்டும் புதிய மீன் அங்காடி திறக்கப்படாமல் உள்ள நிலையில் அதனை விரைந்து திறப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வியாபாரிகள், பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி நகர பகுதிக்கு அடுத்து மிகவும் பரபரப்பாக இயங்கும் வளர்ந்து வரும் பகுதியாக வில்லியனூர் உள்ளது. மேலும் சாலையை விரிவாக்கம் செய்ய பழைய மீன் அங்காடியை இடித்து பல கடைகளுடன் மீன் அங்காடி கட்டவும் அரசு திட்டமிட்டது. அதன்படி மீன் அங்காடி கட்ட வேலை நடந்ததால் மீன் வியாபாரிகள் வில்லியனூர் மாதா கோவில் வீதிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டனர். பல ஆண்டுகளாக கட்டப்பட்டு வந்த அங்காடி தற்போது கட்டடப் பணிகள் நிறைவடைந்தும் அரசு சார்பில் திறப்பதற்கான எந்த ஒரு அறிகுறியும் இதுவரை தென்படவில்லை. மேலும் அங்காடியின் பணிகள் முழுமையாக நிறைவடைந்ததா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. மீன் வியாபாரிகளும் சாலை ஓரத்தில் வியாபாரம் செய்வதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதுடன் விபத்துகளும் ஏற்படுவதாக பொதுமக்களும் வியாபாரிகளும் தெரிவிக்கின்றனர். எனவே அரசு உடனடியாக மீன் அங்காடியை திறந்து பயனாளிகளுக்கு உரிய கடைகளை ஒதுக்கி தர வேண்டும் என கோரிக்கை வலுத்துள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி இல்லம் உட்பட 3 நட்சத்திர விடுதிகளுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை தொடர்ந்து வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் சோதனை செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் பைனான்ஸ் நிறுவனம் கொடுத்த தொல்லையால் தனது கணவர் தற்கொலை செய்து கொண்டதாக அவரது மனைவி புகார் அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவையில் மீன்பிடி தடை காலத்தில் விசைப்படகுகளை சீரமைக்க நிவாரணம் வழங்குவதைப் போல பைப்பர் படகுகளை சீரமைக்கவும் நிவாரணம் வழங்க வேண்டும் என வம்பாக்கீரப்பாளையம் மீனவ கிராம நிர்வாக ஆலய குழு கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. ஏனாமில் கடந்த 45 நாட்களாக சரிவர குப்பைகள் அகற்றப்படாததால் பல்வேறு பகுதிகளில் குவிந்துள்ள குப்பைகளை தீயிட்டு கொளுத்துவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.